Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு தீபாவளி பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். தீபாவளி லீவுக்கு நாங்கள் மெயினாக அரக்கணத்துக்கு போனதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகேந்திரவாடி லேக்குக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு தான். லீவில் வீட்டில் இருந்த போர் அடிக்கும், ஸோ எல்லாரும் கூப்பிடுறாங்க, அந்த டைமில் நல்லா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போயிருந்தோம். அரக்கணத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிடலாம். நாங்கள் வந்து நெமிலி ரூட் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நெமிலி ஆறுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு. இது வந்து குசஸ்தலை ஆறுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே கிடையாது. இப்போ வந்து மழை பெய்யுற டைம்ல மட்டும் தண்ணி போகுது. நெமிலி உள்ள வந்து நம்ம என்டர் ஆயிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீடு இருக்கிற தெருவு இது. இந்த ஸ்கூல் பத்தி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நாங்கெல்லாம் இங்க தான் படிச்சோன்னு. பள்ளிவாசல் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா என்னோட அம்மா வீடு இருந்தது. இப்போ வந்து வெறும் லேண்ட் மட்டும்தான் இருக்கு. அண்ட் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வீடு தான் இருக்கும். இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது அவ்வளோ மெமரிஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா லேக் போய் என்டர் ஆயாச்சு. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், சுற்றி வந்து அவ்வளோ தண்ணி. அண்ட் லேக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ நல்லா கிளைமேட்டு. மழையுமே லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே தான் இருந்தது. நிறைய கூட்டம் இருந்தது. தீபாவளி அன்னைக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஏரியா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுற்றி வயல், அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம். யாருக்கு தான் இங்கே போய் குளிக்கணும்னு தோணாது, அவ்வளோ நல்ல ஒரு இடம் இது. சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏதாவது நியர்பை ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சென்னையில் இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா சென்னையிலேருந்து 2.5 மணி நேரத்தில் இந்த பிளேஸ்க்கு வந்து போய் ரீச் ஆகிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிளேஸு. இந்த மழை டைமில் நல்லா தண்ணி வரும், சூப்பராக இருக்கும். இப்போவுமே தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். மழை நிற்கிறதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த பிளேஸை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்த விட்டு வரவே எங்களுக்கு வந்து மனசே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து தண்ணி போயிட்டு இருந்தது. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இது. அண்ட் அன்னைக்கு தீபாவளின்றதுனால நிறைய பேர் பக்கத்தில் கோயில் இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. க்ரௌட் அந்த அளவுக்கு இல்லை. தீபாவளின்றது நிறைய பேர் வீட்லேயே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால க்ரௌட் அந்த அளவுக்கு இல்லை. இப்போதான் கொஞ்சம் நாளா இந்த இடம் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. நீங்க அதனால இந்த பிளேஸை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். எங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஒவ்வொரு சீசனுக்குமே இங்க வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களால வர முடியல. இந்த தடவை கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லி வந்திருந்தோம். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்ஸா இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே நம்ம வந்து உட்காந்து குளிக்கலாம். எங்க கூட வந்த ஆளுங்கெல்லாம் ஒரு நிமிஷத்துல திரும்பி பாக்குறதுக்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா தண்ணி பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆசையாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மழை பாருங்க ட்ரிசில் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ அதனால நான் சியானா ஷீரின் வந்து காரில் வந்து வச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா சியானாக்கும் ஷீரினுக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சியானாக்கு பயங்கர காது வலி இருந்தது. அதனால அவங்க 2 பேரையும் வந்து காரில் விட்டுட்டு வர சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டோம். கூடவே ஒரு ஆளையும் வந்து விட்டுட்டு கார்லேயே வந்து இருக்க வைக்கிறதுக்காக என் தம்பியும் என் ஹஸ்பண்ட் வந்து போயிருந்தாங்க. ஏசி ஆன் பண்ணிட்டு உள்ளே விட்டுட்டாங்கன்னா பசங்க உள்ளே இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பசிக்குதுனாலும் சாப்பாடு எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க வந்து அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டைம் போகிறதே தெரியாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இங்கே அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபேமிலியாக வந்து போயிருந்தோம். எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் போயிருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க தான் குளிக்க முடியல, ஏன்னா மழையிலலாம் அட்லீஸ்ட் கால் வரைக்கும் அதை நினைக்க வைக்கலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தோம். மழை வந்ததுக்கப்புறம் திரும்பவும் காது வலி வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கார்லேயே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு இடம் கிடையாது. நீங்கள் பக்கத்தில் யாராவது உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைனா நீங்கள் அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் வீட்டுக்கு தான் போய் மாற்றணும். அது ஒன்று மட்டும் கொஞ்சம் ட்ராபேக் தான். சின்ன குழந்தைங்கன்னா அங்கேயே மாற்ற வச்சுக்கலாம். நம்ம பெரியவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஜென்ஸ் எல்லாம் அப்படியே நின்று மாற்றிக்குவாங்க. நம்மளால எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டம் தான். ஏன்னா நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு சில இடத்துக்குலாம் போனோம். அப்படியே காஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா தண்ணியில் விளையாடணுன்றதுக்காக தான் மெயினாக வந்தது. டைம் போகிறதே தெரியாமல் அந்த அளவுக்கு நாங்கள் தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் வந்து ஒன்றா உட்காந்து பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிட்டையே வந்து ஆழம் இல்லை. ரொம்ப தூரம்லாம் போனீங்கன்னா பயங்கர ஆழம் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி உட்காந்து காலெல்லாம் ஆட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்கள் வந்து நெமிலி, அரக்கோணம், காஞ்சிபுரம் இந்த மாதிரியான டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். காஞ்சிபுரம் அரக்கோணம்ல இருந்தெல்லாம் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். ரொம்ப நல்ல இடம் இது. இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இது வந்து மகேந்திரவர்மன், பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால இந்த லேக் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பிளேஸ்க்கு வந்து மகேந்திரவாடின்னு பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் சூப்பராக வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதும் அவங்க வந்து எங்களை வீடியோ கவர் பண்ணுங்கன்னு சொல்லி
அவங்களே அழகாக நீச்சல் அடித்து காமிச்சாங்க. அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமா சேர்ந்து உள்ளே வந்து இந்த மாதிரி இறங்கிட்டோம். கிட்டேயே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன செடிங்கள்லாம் வந்திருக்கு. அது வந்து கொஞ்சம் காலில் குத்துது. சின்ன குழந்தைங்க வந்து இறங்குறது வந்து கண்டிப்பாக சேஃப் கிடையாது. கொஞ்சம் பெரியவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டேயே வந்து நின்றுக்கோங்க. ரொம்ப தூரம் போகாதீங்க, ஆழம் அதிகமாக இருக்கும். நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தால் பிரச்சனை கிடையாது. தெரியாதவங்க போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதனால நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வந்து இருந்துக்கோங்க. கண்டிப்பாக குழந்தைங்களும் அந்த சைடு இருக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஷோல்டர் அளவுக்கு வந்து ஆழம் இருக்குது. நாங்கள் வந்து அது மேலே ஒரு ஸ்டெப் மாதிரி இருந்தது. அதுக்கு மேலே நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கோம். ரொம்ப இறங்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ பார்த்து வந்து இருங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போனாலே ஃபன்னு தான். ஸோ எல்லாருமா சேர்ந்து ஏதாவது கேம் விளையாடிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஸ்விம்மிங் தெரிகிறவங்கெல்லாம் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு தான் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு. நம்ம விஜய் மூவியில் வர்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் ஃபுல் ஃபன்னாக தான் போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு மேலே நாங்கள்லாம் வந்துட்டோம். ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி பிரெத் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேர் மட்டும் மேலே இருந்துட்டு மற்றவங்கள பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ தட் யாராவது உள்ள முழுகினாலும் தூக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து சீட்டிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து ரொம்ப நேரம் வந்து பிரெத் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பாருங்கள் எழுந்து வந்துட்டாங்க. திரும்பவும் வந்து உள்ளே போகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் தான் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கீழே இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியல. இவங்க திரும்பவும் வந்தும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கள் சாச்சா வந்து எழுந்துக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எழுந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரா என்னை கூப்பிட்டது, நான் திரும்பவும் போகிறேன், திரும்பியும் கீழே போனாங்க. இந்த மாதிரிலாம் தான் ஃபன் நடந்துட்டு இருந்தது. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவாடியிலே இன்னொரு ஃபேமஸான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கட் டெம்பிள். இது வந்து ஒரு பெரிய ராக்ல, ஒரு சிங்கிள் ராக்லேயே வந்து இந்த டெம்பிளை வந்து பண்ணியிருப்பாங்க. இது சுற்றி இருக்க ஏரியா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து பைக்லேயும் வராங்க. இந்த லான் மாதிரியான ஏரியா சுற்றி இருக்குது. அதில் நிறைய மாடலாமும் இருந்தது. இது ஒரு பக்க பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருந்தது. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இங்கே யாருக்குமே டயர்டாகவும் இல்லை, பசியுமே எடுக்கல. ஏன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிளைமேட் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. வெயிலில் வந்துருந்தோன்னா மேபி டயர்டாக இருப்போம். இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த டெம்பிள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பசங்கள்லாம் வந்து பைக்கில் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சியானா, ஷீரின் அவங்க 2 பேர் தண்ணியில் விளையாடல. ஃபைனலாக இந்த பைக்கெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டை மாதிரி இருந்த லோட்டஸ் பாண்ட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துலயே வந்து தூண் மாதிரி இருந்தது. இங்கேயே உட்காந்துட்டு நாங்கள் வீட்டில் இருந்தே சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தோம். நல்லா சூப்பராக சூடாக இருந்தது. நல்லா தண்ணியில் குடிச்சிட்டு வந்ததுக்கும் அதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாரும் ஒரே தட்டில் 2 பேர் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டது சூப்பராக இருந்தது. இங்கே ஒரு ஈச்ச மரம் இருந்தது. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கணாங்குருவி கூட இருந்துச்சு. பார்க்க சூப்பராக இருந்தது. காற்றுலலாம் நிறைய விழுந்திருக்கும் போல இருக்கு. ஒரு 3-4 தான் இருந்தது. பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது. கிளம்பும் போதே பிளான் பண்ணி ஷட்டில், அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் பேட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தோம். பட் அது பயங்கர காற்று. நம்ம ஒரு சைடு அடிச்சோம்னா இன்னொரு சைடு வந்து போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நான் என் தம்பியும் வந்து விளையாடிட்டு இருந்தோம். பின்னாடி வேற மாடு இருந்தது. எனக்கு வந்து அது வேற ஒரே பயமா இருந்தது, எங்க ஓடி வந்துட போதும்னு சொல்லிட்டு. கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில மாடு கயிறு அவுத்துட்டு வந்துருந்துச்சு. அதனால கொஞ்சம் பயமா இருந்தது. மற்றபடி வந்து சூப்பரா போச்சு. நானும் என் தம்பியும் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருமா சேர்ந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிக்கெட் வந்து சூப்பரா அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சாங்க. அந்த அடியில வால்க்கு தாண்டி வந்து ஃபென்ஸ்க்கு தாண்டி அந்த சைடு வந்து போய் விழுந்துச்சு பால். அதுக்கப்புறம் கடையில் போய் திரும்பவும் பால் வாங்கிட்டு வந்து விளையாடினாங்க.
அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து நாங்கள் அரக்கோணம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு கிளம்பி போகணும். ஸோ அதனால சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. அங்கேருந்து கண்டிகையில் போய் ஆன்ட்டி வீட்டில் பஜ்ஜி டீ எல்லாமே குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அரக்கோணம் போயிட்டு அங்கேருந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பாக்கம் பூந்தமல்லி ரோடு இருக்கும். அந்த சைடில் நிறைய மாடு, எங்கே பார்த்தாலும் மாடு இருக்கும். இது வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நைட்டில் வந்து அந்த சைடில் ஸ்ட்ரீட் லேம்ப் கூட இல்லை. எப்படி வந்து மாடு ஓடி வரும் என்னன்னே தெரியாது. நம்ம காரில் வரோம், நம்ம கூட கொஞ்சம் பரவாயில்ல. பைக்கில் வர்றவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டம் தான். அண்ட் ரோடு பாருங்க எவ்வளோ காலியாக இருக்குது. சென்னை இந்த மாதிரி நம்மளால எப்பயாவது தான் பார்க்க முடியும். நிறைய பேர் ஊரில் இல்லாததுனால எல்லா ரோடுமே வந்து அவ்வளோ காலியாக இருந்தது. ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் நான் எங்கள் அம்மா பாப்பா எல்லாருமே வந்துட்டோம். தம்பி வந்து அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.